friends, welcome to BALA channel. இன்னைக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான இம்பார்ட்டன்டான வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். என்னன்னா எள்ளு உருண்டை. என்னடா அது எள்ளு உருண்டையில என்ன இருக்கு அப்படினு யோசிக்கிறீங்களா? ஆமா फ्रेंड्स, எள்ளு உருண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு முக்கியமான ஒன்று. அது எதுக்காக நம்ம முக்கியமா எதுக்காக எடுத்துக்கறோம்னா irregular periods உள்ளவங்க கண்டிப்பா இத அதிகம் சாப்பிட்டா அவங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பா அழகா irregular period ஸ்டாப் ஆயிடும் फ्रेंड्स. எள்ள வறுத்து எடுத்துக்கலாம். குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துங்க फ्रेंड्स. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல இத ஆற வச்சுக்கலாம். फ्रेंड्स நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இத மிக்ஸில பொடி பண்ணிக்கலாம். फ्रेंड्स இதோ பாருங்க, நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதே மாதிரி 1-2 மாதா பொடிச்சுக்கணும். ஃபுல்லா போட்டு மிக்ஸில அரைக்க கூடாது. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை அதோட சேர்த்துங்க. தண்ணி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கடல மிட்டாய், எள்ளு உருண்டை இதெல்லாம் வந்து நம்ம பாகோட பதம் தான் फ्रेंड्स ரொம்ப முக்கியம் கடல மிட்டாய்க்கு. அதை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா வீட்லயே செஞ்சிடலாம். அதே மாதிரி தான் இப்ப எள்ளு உருண்டையும். फ्रेंड्स அவ்வளவுதான், பாத்துங்க கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த எள்ளோட இப்போ நம்ம இந்த வெள்ளப்பாக சேர்க்க போறோம். நல்லா வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆகுன்றனால நீங்கள் சீக்கிரமாக சைஸ் பாரியாக பிரித்து வச்சுக்கோங்க. சூடு ஆறணுன்னே நம்ம பிடிக்கலாம். சுடுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அப்படியே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம்னா இல்லைன்னா மொத்தமாக பெரிய உருண்டை ஆகிடும். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ உருண்டைகளை சரிவர நம்ம உருட்டிக்கலாம். இதெல்லாம் நல்ல இறுக்கமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடைச்சா கடிச்சு சாப்பிட முடியும், உடைக்க முடியாது. கடிச்சு சாப்பிட முடியும், உடைக்க முடியாது. இப்போ நம்மளால அந்த அளவுக்கு கடைகளில் கொடுக்குற மாதிரி நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோம். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.